உங்கள் தியானிகா பேசுகிறேன். நான் உங்களில் ஒருவர், நான் உங்களின் தோழி. இப்போ நான் என்ன டாபிக் பற்றி உங்களுக்கு வீடியோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வெர்சஸ் குளிர்ந்த நீர். அதாவது சுடுதண்ணியில் குளித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், குளிர்ந்த நீரில் குளித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம தாரிகாவும் துளிக்காவும் உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குற நமது இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. ஹாய் இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ், நான் உங்கள் துளிக்கா பேசுகிறேன். இயற்கையை சுவாசி, உயிர் உள்ளவரை நேசி. ஹாய் இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ், நான் உங்கள் தாரிகா பேசுகிறேன். இயற்கையை சுவாசிப்போம், உயிர் உள்ளவரை நேசிப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு தெரியுமா தாரிகா? நம்ம இன்றைக்கி குளிக்கிறத பற்றி தான் பேச போகிறோம். என்னது, குளிக்கிறத பற்றி பேச போகிறோமா? அப்படி என்ன இருக்குது அதில்? நார்மலாக எப்பவும் போல் நம்ம குளிக்கிறது தானே. அப்படி இல்லை தாரிகா, எந்த தண்ணியில் குளித்தா என்ன நோய் சரியாகும், எது சரியாகும்ன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அது இதுன்னு வளன்னு பேசாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட டாபிக்குள்ளே போகலாம். நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா குளிர்ந்த நீரில் குளித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றதை பற்றி சொல்ல போகிறேன். நான் சுடு தண்ணியில் குளித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம குளிர்ந்த நீரில் குளிக்கிறதுனால தோலில் இருக்கிற சுருக்கம் நீங்கும். எப்போவுமே தோல் சுருக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சுடு தண்ணியில் குளிக்காமல் குளிர்ந்த நீரில் குளித்தோன்னா அந்த தோல் சுருக்கம் நீங்கும். குளிர்ந்த நீரில் நம்ம குளிக்கிறதுனால மனம் அழுத்தம் குறையும். அதே மாதிரி குளிர்ந்த நீரில் நம்ம டெய்லி குளிக்கிறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம குளிர்ந்த நீரில் குளிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வளர்ச்சி மாற்றத்தை சீராக நடக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த குளிர்ந்த நீரில் நம்ம குளிக்கிறதுனால குளிர்ச்சியான மனநிலைமை நமக்கு ஏற்படும்னு சொல்லி ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இப்போ சுடு தண்ணியில் குளித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நம்ம நல்லா சுடு தண்ணியில் குளிக்கும் போது நமக்கு இருக்கிற சோம்பலை நீக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததாக ரொம்பவே தலைவலி அப்படின்னு நம்ம தலைவலியில் இருக்கிறப்போ சுடுதண்ணியில் குளிக்கும் போது அந்த தலைவலியை அதை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சில பேருக்கு தசை இறுக்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க சுடுதண்ணியில் குளித்தா அந்த தசை இறுக்கத்தை சுடுதண்ணி சரி செய்யும். அதே மாதிரி சுவாச பிரச்சனையில் இருக்கிறவங்க டெய்லி சுடுதண்ணியில் குளிக்கும் போது அந்த சுவாச பிரச்சனையை சீராக்கி நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி தோலில் உள்ள துளைகளின் அடைப்பை நீக்கிறதுக்கு இந்த சுடுதண்ணி ரொம்பவே உதவியாக இருக்கும். என்ன இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ், குளிர்ந்த நீருக்கும் சுடுநீரில் குளித்ததுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பின்ன அவங்களுக்கு தெரியாமையா? நல்ல நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறதுக்கு தானே இங்கே வந்திருக்கோம். அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கோம். குளிர்ந்த நீர் வெர்சஸ் சுடுநீர்னு சொல்லி நம்மளும் டைட்டில் போட்டு இவங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் இயற்கை அமுதம் ஃபேமிலியை சந்திப்போம்.